தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதுமை வழங்கும் புனித வனதச்சனப்பருடைய திருவிழாவினுடைய இறுதி நாளில் நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய புனிதர் பல்வேறு சூழ்நிலையில் நமக்காக நம் தேவைகளை எல்லாம் பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவிடம் பரிந்து பேசி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். எனவே நாம் தொடர்ந்து அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து சிறப்பாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். இன்றைய நாளிலே நமக்காக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை ஆரோக்கிய சாமி அவர்கள் நம்முடைய அருகாமையில் இருக்கிற குறும்பலாங்குடியை என்ற ஊரை சார்ந்தவர், நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர். தற்பொழுது இத்தாலி நாட்டிலே தன்னுடைய குருத்துவ பணியை சிறப்பாக ஆட்சி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் நமக்காக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாம் வருக வருக என நம்முடைய கரவொலியின் மூலம் நாம் வரவேற்போம். மேலும் இன்றைய நாளிலே தொடர்ந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றுகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை கிரகோரி மற்றும் அருட்தந்தை
மாணிக்கம் அவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம், நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து நம்முடைய நவநாட்களில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தார்கள், ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்காக ஜெபிப்பார்கள். எனவே நாம் நம்முடைய தந்தை அவர்களுடைய உடல் நலனுக்காகவும் பணி வாழ்விற்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் இறை அருள் வேண்டி இந்த தெய்வீக பலியிலே நாம் சிறப்பாக பங்கு கொண்டு நாம் மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். கரைகளை விரைவாய் நீக்கியே விருதலை தந்திட, விரைவாய் நீக்கியே விருதலை தந்திட. இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். தூய உள்ளத்தை என்னில் படைத்திட, இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட, ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட. இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட புனித வனத்து சின்னப்பருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையை அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைப்பிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. துணையாகும்
என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித வனது சின்னப்பரின் திருவிழா நாள் வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கு நன்றி செலுத்திக் கொள்ளி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி வரவேற்று நன்றி சொல்லி அது தானாக வருது. சரிங்களா? இது நாளில் சிறப்பாக நாம் நிறைந்த உள்ளத்தோடு இந்த தளத்திலே நாம் கூடி இப்படி வனது சின்னப்பர் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இத்தனை நாட்கள், ஏறக்குறைய எத்தனை நாட்கள் மொத்தம்? எத்தனை நாட்கள்? 10 நாட்களா 11 நாட்களா? 11 நாட்கள். சரிங்களா? பார்த்தா இந்த ஒரு ஃபுல்லாகவே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் ஃபுல்லாகவே கொண்டாடம் போல் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு மாதமும் இப்படி ஒரு 10 நாள் 11 நாள் அப்படி தொடர்ந்து நாம் வழிபாடு திருப்பலி இப்படி நிறைவேற்றினா மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாளில் சிறப்பாக
உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்குறேன். இந்த நாட்களிலே சிறப்பாக ஒவ்வொரு நவநாளிலும் புனித வனத்து சின்னப்பரே அழைச்சிட்டு வராரு அருள் தந்தையர்களை. இன்றைக்கி ஏற்கனவே சென்ற மாதம் அருள் தந்தையை நான் சந்தித்தேன், ஆரோக்கியசாமி அவர்களை. அப்பொழுது கொடுங்காவில் திருவிழாவுக்கு வாயா அப்படின்னு சொன்னேன். நானும்லாம் ஒன்றா படித்தோம், அதனால தான் போயா வாயான்னு சொல்லி ஜாலியாக பேசுவோம். நண்பர்கள், 2 பேர் நண்பர்கள் தான், சரிங்களா? அவர் அப்படி போயிட்டார், நான் இப்படி வந்துட்டேன். ஆமாம், அவர் ஃப்ளைட்டில் ஏறிட்டார், நான் சைக்கிளில் போயிட்டேன். சரிங்களா? அதனால் அருமையான ஒரு அருள் தந்தை, எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பார். என்னை விட மூத்தவர்னு யாராவது சொல்லுவீங்களா? என்னை பார்த்து தான் மூத்தவர் அப்படி சொல்லுவீங்க, தெரியுது. இவர் சீனியர் மாதிரி இருக்கார், இவர் சீனியர் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? என்றென்றும் இளவட்டம் அவர். அப்படி விளாண்டாருன்னா அந்த கிரவுண்டே அலரும். ஆமாம், வாலிபால் விளாண்டாருன்னா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான தந்தை. இந்த நாளிலே இந்த திருவிழா நிறைவு திருப்பலியை நிறைவேற்றுவதில் எதிர்பார்க்கல, சாயந்தரமாகத்தான் அருள் தந்தை கிரோகரி அவர்கள் சொல்லி ஆரோக்கியசாமி தந்தை வாராராம் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இப்படி மனசின்னப்பரே அழைச்சிட்டு வந்துட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாட்களில் இந்த நவநாள் திருப்பலியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நவநாளிலும் அருள் தந்தையர்கள் எதிர்பாராத சிறப்பாக, அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளிலே இந்த தளத்திலிருந்து பெற்ற நம்பிக்கையை வெளிநாடுகளிலே நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு சக்திகளாக திகழக்கூடிய அருள் தந்தையர்களை இந்த நாளில் வனச்சின்னப்பர் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் சிறப்பாக நாம் நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருள் தந்தை மாணிக்கம் ஜெர்மனி, அருள் தந்தை கிரகோரி உலகம் சுற்றும் வாலிபன், இந்தியா உலகம் எல்லாத்தையும் அவர் சுட்டிக்கிட்டு இருக்கார், சரிங்களா? அதுக்கடுத்து அருள் தந்தை ஆரோக்கியசாமி, அவர் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் கடைசியாக இட்டாலியில் போய் உட்காந்துட்டார், சரிங்களா? அழகாக அருமையாக சிறப்பான விதத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். அன்பிக்கினியவர்களே, இந்த நிகழ்வு எதன் மூலமாக நடந்தது? இன்றைக்கி சாதாரண ஒரு குருமலாங்குடியில் பிறந்த ஒரு அருள் தந்தை. அந்த கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? யாராவது குருமலாங்குடிக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், 1 or 2 தான் போயிருப்போம். சீகுரணியில் போயிருக்கீங்களா? சீகுரணிக்கு போயிருக்கீங்களா? அந்த மண்ணில் தான் நான் தான் பிறந்தேன். ஆமாம், அந்த ஊர்ணி தண்ணியை குடிச்சு தான் அப்படி வளர்ந்து வந்து, அதுவும் பத்தாதுன்னு சின்ன குழந்தையாக இருந்த பொழுதே இந்த தளத்திற்கு நான் வந்து பெற்ற இறை அனுபவம் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி இந்த நாளிலே புனித வனச்சின்னப்போ தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, நீ பங்குச்சாமியாரா இரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போது இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நிச்சயமாக அதில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம், சரிங்களா? அழகாக அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரணம் நடைபெறுவதற்கு மிகவும் மிகவும் பெரிதும் வித்திட்டவர் யார் தெரியுமா? யார்? அடிப்படை காரணமாக இருந்தது யார்? சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து, சாதாரண ஒரு நாட்டிலிருந்து இப்படி மிஷினரிகளாக அருள் தந்தையர்களாக, அருள் சோதரிகளாக மாறுவதற்கு, கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு, வாழ்வதற்கு, இறை நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு அடித்தளமும் ஆணிவேருமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? யார்? அம்மளியக்கா சொல்லுக்கா, கரெக்டா? உங்கள் சித்தப்பா கரெக்டாக ஞானோதயம் நடத்தினாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா? மகிழ்ச்சி, சரியாக பதில் சொல்லிட்டாக்கா, உனக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கணும். ஆமாம், யார்? இன்றைக்கி நற்செய்தியில் வாசகத்தில் பார்க்குறோம், மிகுந்த ஒரு போராட்டத்தை சந்தித்த ஒரு அழகான அப்போஸ்தலரை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அந்த காலகட்டத்தில் என்னது, இந்த கிறிஸ்தவம்
இந்த இறை நம்பிக்கை இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள், இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் குறிப்பிட்ட இனத்திற்குள் மட்டும் பயணித்தது. அது யார்? யூத இனத்திற்கு மட்டும் பயணித்தது. அந்த யூத இனத்திற்கு அடையாளமாக திகழக்கூடியது எது தெரியுமா? உயிர் நாடியாக இருக்கக்கூடியது. அது இல்லைன்னா யூதனாக இருக்க முடியாது. அது இல்லைன்னா அது என்னது, உயிர் நாடியாக யூதனாக இருக்க முடியாது. அது எப்படி அது அப்படியே இயேசுவை நம்பிக்கை கொண்ட அந்த சீடர்களோடு கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க. பாருங்க, கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இன்னைக்கு நிறைய அப்படி தான் கனெக்ட் பண்ணி தமிழ் சித்தாந்தம் வேறு, இந்துத்துவா வேறு, சரிங்களா? அதை பூரா இணைத்து எல்லாம் அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் மிக்ஸு மசாலாவை ஆக்கி அப்படியே மூட நம்பிக்கையில் வளர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தங்களை பார்க்குறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் என்னது, யூதர்களுடைய அடையாளமாக திகழக்கூடியது விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற. உங்களுக்கு தெரியும் விருத்த சேதனம்னா என்னான்னு, சரிங்களா? இதுக்கு விளக்கம் தேவையில்லை, சரிங்களா? அது இருந்தால்தான் இயேசுவை பின்பற்ற முடியும், இயேசுடைய சீடலாக மாற முடியும், இயேசுவை போதிக்கக்கூடிய அடையாளமாக மாற முடியும் என்பதனை அங்கே வலியுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்குறோம். என்னாச்சு? என்ன திடீர்னு மாறுது? மானிட்டர் கேட்கல. பார்க்குறோம் அன்பிற்கினியவர்களே, அங்கே அந்த பாருங்கள், நல்ல வேலைக்கு பவுலும் பர்னபாவும் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக சான்று பாரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். என்னப்பா மானிட்டர் எடுக்கடா. அன்பிற்கினியவர்களே, அதுவும் ஆண்டவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சரிங்களா? அதுலேயும் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு அது நம்ம தேடுகிறோம். அழகாக அன்பிற்கினியவர்களே பாருங்கள், பவுலும் பர்னபாவும் அந்த காலகட்டத்தில் போராடி ஜெயித்தனுடைய விளைவாகத்தான் என்னது இந்த நிலையிலேருந்து கடந்து போகிறோம். இல்லாட்டினா கிறிஸ்தவம் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே முடங்கி போய் அந்த சூழலில் வளராமல் அப்படியே போயிருக்கும். பரிசேயர்களுக்கு அந்த கட்சிகள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? போராடுகிறார்கள். விருத்த சேதனம் பண்ணினா தான் கிறிஸ்தவனாக மாற முடியும். பவுலும் பர்னபாவும் போராடுகிறார்கள். அதல்ல, ஆழமான கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும், இயேசுவை பின்பற்றக்கூடிய அந்த ஆழமான மன உறுதி இருந்தால் போதும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுத்தார்கள். அந்த நிலைப்பாடு எடுக்காமல் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு போயிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த இஸ்ராயேல் அந்த வட்டாரத்துக்குள்ளேயே முடங்கி போய் நம்ம எல்லாம் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளாக வாழ முடியாது, மாறி இருக்க முடியாது. அதுக்கு நல்ல வேலைக்கு பேதுருக்கு நிலைப்பாடு நல்ல ஒரு நிலைப்பாடு எடுத்தார். சாதாரண படிக்காத ஒரு மனிதன் அழகாக இறைவனுடைய சித்தத்தை, இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய திட்டத்தை அவர் அறியக்கூடிய மனத்திடன் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததுனால அந்த காலகட்டத்தில் பேதுரு தலைமை திருத்தூதராக இருந்ததுனால பேதுருடம் அந்த என்னது பிரச்சனை கொண்டு முதல் வாசத்தை கேட்டோம்ல, அப்படி பித்தான் முழிக்கிறீங்க இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எப்படி மாறுது என்று சொல்லி. பேதுரு அழகாக ஒரு காட்சி காண்பார். என்ன தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு அப்படியே வலையில் நிறைய பறவைகள் வந்து அப்படியே ஊர்வன பறப்பன ஆடுவன நடனம் ஆடுவன எல்லாம் அப்படியே வந்து இறங்குச்சு. இறங்கின உடனே இதை கொன்று சாப்பிடு. ஆஹா, இது எப்படி நான் சாப்பிடுவது? பேதுரு புலம்புகிறார். இத்தீட்டானதை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று சொல்லி புலம்புகிறார். இப்போ கடவுள் அவருக்கு அழகான ஆஸ்வாதத்தை கொடுத்து அங்கே நம்பிக்கை ஊட்டி, அங்கே கடவுள் நல்லதென கருதுவதை நீ தீட்டாக கருதாதே. இன்னைக்கு நிறையா நம்முடைய மனதிற்குள்ள இப்படி தீட்டு என்று சொல்லக்கூடிய மனோபாவத்தை ஆழமாக வேரூன்று வைத்திருக்கிறார்கள். தீட்டு எப்பொழுது கொடூரங்கள், அதன் வழியாக எவ்வளோ கொடூரங்களை சந்தித்திருக்கிறது சமூகம். இன்றைக்கி வட இந்தியா பக்கம் போனீங்க அப்படின்னா இவ்வளவு நம்ம தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பெற்றுவிடு, பகுத்தறிவு பெற்றுவிடி, பல போராட்டங்கள் நடத்தி அதில் இப்பொழுது சிறிதளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது.
அந்த வட இந்தியா பக்கம் போனால் இதே கொள்கை திரட்டு தான். என்னது, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் ஒரு தீட்டு, மாட்டுக்கறி சாப்பிட்றவன் ஒரு தீட்டு. சாதாரண என்னது தலித்து மக்கள் ஒரு தீட்டு, முஸ்லிம் மக்கள் ஒரு தீட்டு, கிறிஸ்தவன் ஒரு தீட்டு. தீண்டாமை என்ற ஒரு கொள்கையினை பிடித்து கொண்டு இன்னும் இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. என்றைக்கு வளர்ச்சி இருக்கும், என்றைக்கு வளர்ச்சி இருக்கும்? இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி, இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி, இறைவனுடைய அன்பை சுவைத்து, இறைவனுடைய இரக்கத்தை, கருணை எங்கெல்லாம் எந்த சமூகம் எல்லாம் காட்டுகிறதோ அங்கேதான் விடுதலையும் உயர்வும் வளர்ச்சியும் இருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, அழகாக அந்த சித்தாந்தத்தை பாருங்கள், அப்படியே கொண்டு போய் மாற்றுகிறார்கள். இல்லாட்டினா இங்கே இந்த இடம் பூரா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது, கிறிஸ்தவம் வேறொன்று இருக்க முடியாது. எனவே இந்த நாளில் நம்ம சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அழகாக இந்த நாளில் நாம் இந்த இடத்திலே புனித வனசின்னப்பர் வேரூன்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்தில் அவர் குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டதுனால எந்த ஆண்டு 1935 ஆண்டில் புனித வனசின்னப்பர் என்ன செய்திருக்கிறார்? இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? கம்மாக்கரையில் என்ன செய்திருக்கிறார்? காட்சி கொடுத்திருக்கிறார். இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே போல், சரிங்களா? ஒரு கையில் ஒரு ஜப புத்தகம், இந்த கையில் ஒரு கோல், அப்படி இருந்த காட்சி, அப்படி நீண்ட தாடி வளர்த்து அங்கே காட்சி கொடுத்திருப்பதை பார்க்குறோம். யார் பார்த்தா? யார் அந்த காட்சியை பார்த்தது? எல்லாம் பித்தான் முழிக்குது. யாரு? உபதேசியராக இருந்த, செபஸ்தியார் கோவிலில் உபதேசியராக இருந்த அந்தோணி என்ற ஒரு அழகான மனுஷன். இந்த இங்கே தான் அவர் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்த ஒரு வரலாறு உண்டு. அப்படி அவர் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து ஆலயத்திற்கு காலை ஜெபம் சொல்வதற்கு, அதிகாலையிலே கடவுளை தேடுகிறவன் கடவுளை காண்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் அதிகாலையில் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பது என்பது கடவுளை காணக்கூடிய குடும்பமாக மாறும். கடவுளுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பெற்ற குடும்பமாக மாறும். எனவே புனித வனசின்னப்பர் இந்த இடத்திலே அவர் காட்சி கொடுத்ததுனால ஒரு சிலுவை கம்பை ஊன்றுகிறார்கள். சிலுவை கம்பை ஊனி அங்கே பக்தி முயற்சிகள் மேற்கொள்வதை பார்க்குறோம். அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு அங்கே பக்தி முயற்சி மேற்கொள்வதை பார்க்குறோம். அருள் தந்தைகள், பங்கு தந்தைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஏதோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மக்களுடைய நம்பிக்கை ஆழமாக வேரூன்றி வளர்ந்ததுனால அருள் தந்தை சலேத்தும், அருள் தந்தையாக இருந்த நம்முடைய முன்னாள் ஆயர், இணைப்பணியாளராக இருந்த ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் ஆண்டவரும் இருந்த ஒரு காலகட்டத்திலே இந்த குருசடியை ஒரு திருத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை உயர் மறை மாவட்டத்தில் அப்பொழுது ஆயராக இருந்த லேயோனார்டு ஆண்டவரிடத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள். அவர்தான் இந்த தளத்தை, இந்த இடத்தை, இந்த குருசடியை ஒரு திருத்தலமாக அறிவித்திருக்கிறார். இதுதான் வரலாறு. தெரியாதவர்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த நாள் சொல்லுகிறேன். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். புனித வனசின்னப்பரே விரும்பி தேடி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி வனத்தந்தூனியார் கோயில் வந்துச்சா? வனத்தந்தூனியார் கோயில் வந்துச்சா வரலையா? கொடுங்கவையில் மக்கள் சொல்லுங்க. வனத்தந்தூனியார் கோயில் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆமாம். பாருங்க, வனத்தந்தூனியாரை அவர் ஆழமாக நேசித்ததுனால அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன் என்று சொல்லி விரும்பி புனித வனசின்னப்பர் இந்த இடத்திலேயே அவர் குடிகொண்டிருக்கிறார். 2 பேருமே பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல், பயங்கர ஆற்றல் மிக்கவர்கள். சரிங்களா? வனத்தந்தூனியார் பற்றி நம்ம வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்போம்.
முத்துப்பட்டத்தில் சொல்லுவாங்க, வனத்து அந்தோனியா கோயிலுக்கு விட்ட ஆடியா அப்படின்னு சொன்ன உடனே கோயிலுக்கு ஆடுனா அந்தோனியார் ஆடுனா 3 கொம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு கொம்பு முளைச்சதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இங்கே ஏராளமான புதுமைகளை நம்ம அடுக்கிட்டே போகலாம். புனித வனசின்னப்பர் அமைதியாகவே தன் வாழ்க்கையில் பயணித்தார். அமைதியாகவே இருந்து தன் வாழ்வில் புதுமைகளை இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக இந்த இடத்துல திகழ்கிறார். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா புனித வனசின்னப்பர் செய்த புதுமைகள் என்ன என்று கேட்டோம் என்று சொன்னால் அப்படியே டன் கணக்கில் நம்ம என்ன செய்வோம், எழுதி கொடுப்போம், அறிவிப்போம், சொல்லுவோம். எனவே அன்பிற்கினியவர்கள், இந்த இடத்தில் உடைய வனசின்னப்பர் குடிகொண்டிருக்கிறார் என்பதனை நாம் ஆழமாக நம்புகிறோம், அதை நாம் விசுவசிக்கிறோம், அதை நாம் வாழ்வாக்குகிறோம். எனவே இப்பொழுது வனசின்னப்பர் இந்த இடத்திலே அவர் புதுமைகளையும் இந்த வனசின்னப்பர் இந்த இடத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இறைவனோடு அவர் இணைந்திருப்பதனால இறைவன் அவரோடு இணைந்திருப்பதனால ரெண்டும் சேரணும். எந்த செடி எந்த கொடி பூமியிலே அது வேரூன்றுகிறதோ அதுதான் என்ன செய்யும், கனிகளை கொடுக்க முடியும், காய்களை கொடுக்க முடியும். எது இணையவில்லையோ, எது வேரூன்றவில்லையோ அது என்ன செஞ்சிடும், பட்டு போய்விடும். கிறிஸ்தவன் நம்பிக்கை என்னாலும் இறைவனோடு இணைந்து பயணிப்பது, கனிகளை கொடுப்பது, நல்ல அந்த கனிகள் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிலையானதாக இருக்கக்கூடியதாக அமைய வேண்டியது. எனவே இந்த நாளில் திருப்பலியுடைய நாம் நிறைவு நாளில், இந்த திருவிழாவுடைய நிறைவு நாளில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நாளில் நாம் சிறப்பாக நினைத்து பார்ப்போம். புனித வனசின்னப்பர் இந்த இடத்திலே அவர் குடிகொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை காணணும், நம்முடைய கண்களால் நம்மை காணணும், அனுபவிக்கணும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் விடுமுறை கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பிள்ளைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து விடுமுறை கிடைக்கிறதோ இந்த இடத்துல வந்து சற்று நேரம் அமர்ந்து நீங்கள் ஜெபித்து வென்று செல்வீர்கள் சொன்னால் ஒரு புத்துணர்ச்சி, புது ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்முடைய மனதிலே பதிய வைப்போம். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த தலத்திற்கு வந்து மன்றாடுவோம். இந்த தலத்தை இன்னும் மென்மேலும் கடவுளுடைய மாட்சிமை நிறைந்த தலமாக மாற்றுவோம். அதற்கு வேண்டிய இயற்கை வளங்கள், அதற்கு வேண்டிய அழகான இறை நம்பிக்கை கொண்ட அழகான இடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலமாக இது மாற்றுவோம். மென்மேலும் நாம் இயேசுனுடைய கருவிகளாக புனித வனசின்னப்பருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த மண்ணகத்தை, இந்த விளாகத்தை, இந்த இடத்தை இன்னும் அலங்கரிப்போம். நாம் பெற்ற நம்பிக்கை பிற மக்களும் பெற்று வாழ்வாக்கணும், இயேசுவை பற்றி கொள்ளணும், இயேசுவை பிடித்து கொள்ளக்கூடிய சக்திகளாக மாற்றுவோம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரின் வழியாக உமது அன்பின் நற்செய்தி விரைந்து பரவவும் மக்கள் அனைவர் மீதும் தூய ஆவியார் பொழியப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசே இறைவா, உலக நாடுகளை ஆட்சி செய்யும் தலைவர்கள் போர், வன்முறை ஆகியவற்றின் வழிகளை கைவிட்டு மக்களை அன்பிலும் அமைதியிலும் வழிநடத்த உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்றுத்தரவல்லவரான உயிர்த்த இயேசுவே, உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும், அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு பொழிபவரே இறைவா, உலகில் பசி, நோய், வறுமை, அடக்குமுறை போன்றவற்றால் துயருறும் மக்கள் அனைவரும் உமது அன்பின் அரவணைப்பில் புதிய விடியலை காண உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையுடன் உமது கட்டளைகளை கடைபிடித்து உண்மையின் சாட்சிகளாக திகழ உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள், இந்த 11 நாட்களும் நான் தொடர்ந்து இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று, திருவிழா திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க நீ கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேண்டுகளெல்லாம் இந்த நாட்களில் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மனசினப்பரே, எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்க என்று சொல்லி மன்றாடுங்கள். இந்த நாட்களிலே திருவிழா நாட்களாக இந்த நாட்களில் வந்து நேற்றும் இன்றும் வந்து முழுமையாக இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வேண்டல்களை இந்த நாளில் ஒப்புக்கொடுங்கள். புனித மனசினப்படி அன்பு கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். அவர் நமக்காக அயராது பரிந்துரை செய்து அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் அவர் ஓய்வெடுப்பதே இல்லை. ஒப்புக்கொடுங்கள். அது குழந்தை பேராக இருக்கலாம், உடல் நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், தீமையிலிருந்து தீய சக்தியிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், கவலைகளிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், நல்ல படிப்புகளுக்கு நல்ல உயர்வாக வேண்டி நிற்கலாம், நல்ல வேலைவாய்ப்பை நோக்கி இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட இல்லமாக, கடவுள் வாழும் இல்லமாக, புனித மனசினப்பர் வாழும் இல்லமாக மாறணும் என்று சொல்லி வேண்டி அமர்ந்து இப்பொழுது காணிக்க பாடல் வழியாக தொடர்ந்து இந்த பலிபீடத்தில் உங்களுடைய வேண்டுகளை ஒப்புக்கொடுங்கள். ஆமென். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பரி நினைவு கொண்டாட்டத்தில் உமது பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு வந்தவனாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்லை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெற அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த திருத்தலத்தை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்துடும் அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரின் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு கஷ்டங்களோடு, கண்ணீரோடு, துயரங்களோடு, வேதனைகளோடு உடைய திருவடி நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்து விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக திருமணவரன், குழந்தை பாக்கியம், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேற, நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்று ஒவ்வொரு பக்தர்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற்றி நீர்தாமே எங்களுக்கு உற்ற துணையாக பாதுகாத்து எங்களை வழி நடத்தியறலும். குறிப்பாக இந்த திருத்தலத்திலே 10 நாட்களாக தொடர்ந்து இங்கே இந்த ஆலயத்தை நாடி தேடி வந்து ஜெபித்த உம்முடைய அன்பு குழந்தைகளையும், பல்வேறு இடங்களில் வர முடியாமல் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதி விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்கள், புனித வனத்து அந்தோணியார், புனித வனத்து சின்னப்பர், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுமா. சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உம் உள்ளத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், என் ஆன்மா நலமடையும். நம் தனனம் 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 நம் தனனம் 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 நம் தனனம் 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 நம் தனனம் தனனம் தனனம். விக்கினியவர்களே, இப்பொழுது வழங்கவிருக்கும் இந்த திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மக்கள் தயவு கூர்ந்து நீங்கள் புனித வனசினப்படத்தில் மன்றாடுங்கள். புனித வனசினப்பர் உங்களுக்காக பரிந்துரை செய்வார். உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றப்படும். எனவே இப்பொழுது வழங்கவிருக்கும் இந்த திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
இன்று இறைவா என் வாழ்வு ஒன்றானதே. புது வாழ்வு உதித்தது இன்று இறை பாசம் மலர்ந்தது இன்று இறைவா என் வாழ்வு ஒன்றானதே. இறைவா அருள் தாத்தலைவா, இறைவா அருள் தாத்தலைவா, பரவே வாழ்வே அருளே இறையே எங்கே சூவே. இதயங்களெல்லாம் அருள் வாழ்வில் தழைத்திட இன்று இறைவாவும் வாக்கு எனதானதே. இருள் வாழும் இதயங்களெல்லாம் அருள் வாழ்வில் தழைத்திட இன்று இறைவாவும் வாக்கு எனதானதே. இறைவா அருள் காத்தலைவா. வரவை கண்டு வாழாத உள்ளங்கள் என்றும் பிரியாத உறவாய் வளர்ந்திடவே. இறைவாவும் வரவை கண்டு வாழாத உள்ளங்கள் என்றும் பிரியாத உறவாய் வளர்ந்திடவே. இறைவா அருள் காத்தலைவா, இறைவா அருள் காத்தலைவா, பரமே வாழ்வே அருளே இறையே எங்கே சூவே. புனித வனத்து சின்னப்பரை நோக்கிய ஜபம். தென்றல் தவழும் பசுமை நிறைந்த கொடுங்காவையில் சோலை வனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் வனத்து சின்னப்பரே, மூவைந்து அகவையில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு
தன்னையே இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணித்தவரே. மண்ணகத்து சொத்து எல்லாம் அழிந்து போகும், விண்ணகத்து சொத்தே நிலையானது என நினைத்து கானகம் சென்ற தவ முனிவரே. நீரும் பேரிச்சம்பழமும் மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்த மாமுனிவரே. பேய்களின் கொட்டத்தை சிலுவை அடையாளத்தால் அடக்கிய மாதவசியே. அரையப்பத்தை உண்டே தம் வாழ்நாளை கழித்த முதல் வனவாசியே. உம் தியானமும் தவமும் ஜபமும் இறைமகன் இயேசு ஒருவரால் அறிய பெற்றவரான மகா புனிதரே. உமது தவ வலிமையை கண்டு பாவித்து தன்னை தாழ்த்திய புனித வனத்து அந்தோணியாரின் உள்ளம் கவர்ந்த புனிதரே. புனித அத்தனாசியார் தந்த அன்பளிப்பு கம்பளி போர்வையை அந்தோணியரால் பொருத்தப்பட்ட தவச் செல்வரே. சிங்கங்கள் குழி தோண்ட நல்லடக்கம் பெற்றவரான புனிதரே. உம் திருவடி அண்டி நாடி தேடி வந்து நிற்கும் உம் அடியார்களை கண்ணோக்கி பாரும். பேய்களை ஓட்டுபவரே, கால்நடைகளின் பாதுகாவலரே, நோய் நொடிகளில் சிறப்பாக தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிப்பவரே, சுனாமி பஞ்சம் போன்ற இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காப்பவரே, கவலையுடன் உம்மிடம் வருவோருக்கு ஆறுதலே, துன்புறும் மக்களின் மகிழ்ச்சியே, வெறுப்பு, மன்னிப்பின்மை, பொறாமை, வீண் கர்வம், கோபம் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து எங்களை தேற்றி ஆற்றுப்படுத்தும் ஆன்மீக மருத்துவரே. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு உம் திருமுகம் நோக்கி வந்து இறந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களின் பாதுகாவலரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உம்மை தேடி நாடி உம் திருவடிகளில் வந்து உருக்கத்தோடு நிற்கும் எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்து அன்னை மரியாளிடமும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமும் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, கருணை கடலே, முதல் வனவாசியாம் இத்திருத்தல புனித வனத்து சின்னப்பரை வணங்கி அவரின் பரிந்துரையால் அருள் வளங்களை பெற இதோ இத்திருத்தலம் வந்துள்ள திருப்பயணிகளது எங்களது தேவைகளை இரக்கமுடன் எங்களுக்கு தயவாய் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே. பரிந்து பேசுகிறோம். அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு உங்கள் திருமுன் நிற்கிறேன். இந்த நாளில் சிறப்பாக திருப்பலி தலைமையேற்று ஜெபித்து மன்றாடி நமக்காக ஒப்பு கொடுத்து அழகாக தன் பாசத்தையும் அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகுந்த தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் ஏற்கனவே மறையுறல் சொன்னதைப் போல ஒரு அழகான ஒரு பாசமிகுந்த தந்தை, ஏழு எளியவர்கள் மீது சிறப்பாக அக்கறையும் அன்பும் காட்டக்கூடியவர். எண்ணற்ற ஏழெளிய பிள்ளைகள் நல்ல முறையில் படிப்பில் வளர்ந்து உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தாராளமாக உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். எனவே இந்த நாளில் இந்த திருவிழாவிலே பங்கேற்று இந்த நிறைவு திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பாக இத்தாலி தேசத்தில் பணியாற்றக்கூடிய அருள் தந்தை அவருடைய பணி சிறக்கவும், தான் பெற்ற இறை நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாபெரும் சக்தியாக திகழவும், நல்ல உடல் சுகத்தோடு அவர் திகழவும், அவர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக அமையவும், நம்முடைய திருத்தலத்தின் மீது ஒரு கண் இந்த பார்வை இங்கே இடத்துல இருக்கவும் அன்போடும் வேண்டி சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய பாசமிகுந்த தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி தந்தை அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி சிறப்பு செய்து நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய வனசின்னப்பருடைய படத்தை வழங்க அன்போடு வேண்டுகிறேன். மேலும் இந்த நாளில் சிறப்பாக இந்த நாட்களில் நம்மோடு கூடவே இருந்து தங்கியிருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பாசமிகுந்த தந்தை மாணிக்கம் அவர்கள். அவர் ஒரு மாணிக்கம். நல்லா நான் அதிகமாக பார்த்ததில்லை, 2 3 நாள் தான் அவரை அறிமுகமானேன். அப்பொழுது பாசம் அன்பை அப்படியே என்னது ஏராளமாய் பொதிந்து வைத்திருக்கிறார். சுனை போல் அப்படியே பாய்ந்தோடக்கூடிய ஒரு சக்தியாக அவர் திகழ்கிறார். நிச்சயமாக அது உண்மை, நான் பொய் சொல்லவில்லை. இந்த மக்கள் மீது, இந்த நம்முடைய கிராம மக்கள், எளிய மக்கள், ஏழை பிள்ளைகள் நல்லா உயர்ந்து நிற்கணும், ஏதாவது திட்டணும், நல்லா உதவி செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாகம் தந்தை இடத்தில் இருப்பதை பார்க்கிறேன். குறிப்பாக நர்சிங் படிக்கக்கூடிய பிள்ளைகள்
ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடித்துட்டு ஏஎன்எம் ஜிஎன்எம் முடித்த பிள்ளைகள், ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் தொடக்க லாங்குவேஜ் முடிச்சுட்டாங்கன்னா அவர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடி கொடுப்பதில் நான் ஒரு ஆர்வமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அதுக்கான முயற்சிகள் வருகிற காலங்களில் நாம் மேற்கொள்வோம். எனவே இந்த நாளில் சிறப்பாக நம்மோடு இணைந்திருந்து இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபித்த பாசமித்த தந்தை மாணிக்கும் அவர்களுக்கும் உங்களுடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி இப்பொழுது பொன்னாடி போர்த்தி நம்முடைய வனசினப்பருடைய படத்தை வழங்க அன்போடு வேண்டுகிறேன். ஜோரா கரங்களை தட்டுவோம். மேலும் நம்முடைய தந்தை கிரகோரி அவர்கள் உயர்ந்த ஒரு மனுஷன், நிச்சயமாக உயர்ந்த உள்ளம் கொண்டவர். நான் வந்த உடனே தந்தையை பார்த்த உடனே அவர் சொன்னார், காரங்காட்டில் 2 அருள் சகோதரிகள் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, லொரட்டா கான்வென்ட் நினைக்கிறேன், சரிங்களா? நில்லுங்கய்யா லொரட்டா கான்வென்ட் நினைக்கிறேன். சாமி அவர்களுக்கு நான் ஆன்மீக ஆலோசகராக இருக்கிறேன், ஆன்மீக தந்தையாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே சிறப்பாக தன் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். எண்ணற்ற மக்களுக்கு, எண்ணற்ற துறவு வாழ்க்கையில் வாழக்கூடிய அருள் சகோதரிகளுக்கும் சரி, அருள் தந்தையர்களுக்கும் சரி, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக தந்தை அவர்கள் திகழ்வதை பார்க்குறோம். அதனால் அவர் உயர்ந்த நிலையில் உயர்ந்த உள்ளம் கொண்டவராக எஸ்விடி சபையிலே அவர் சிறப்பாக இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பதை பார்க்குறோம். இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்து இந்த 3 நாட்கள் நம்மோடு கூடவே இந்த மன்றாடி இருக்கிறார்கள். எனவே தந்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். எனவே தந்தை அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நம்முடைய வனசனப்பருடைய படத்தை வழங்க அன்போடு வேண்டுகிறேன். மேலும் இந்த நாளில் நம்முடைய இணை பணியாளர் பென்சிகர் என்று சொன்னாலே புலியால் பங்கு அதிரும். அப்படியா, அழகு, அருமை. அந்த நாட்களில் எல்லா இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்மோடு கூடவே இருந்து அழகாக எந்த ஒரு மனசோர்வும் இல்லாமல், சோடை இல்லாமல் பணியாற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான தந்தை இந்த ஆண்டில் நமக்கு இணை பணியாளராக கடவுள் கொடுத்திருக்கிறார். அழகான பணியை இந்த நாட்களிலும் இந்த திருவிழா நாட்களிலும் முன்னின்று சிறப்பாக செய்திருக்கிறார். எனவே தந்தை பென்சிகர் அவர்களுக்கு, எம்எம்ஐ சபையை சார்ந்த தந்தை அவர்களுக்கு இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். மேலும் இந்த நாளில் வருகை தந்துள்ள அனைத்து அருள் சகோதரர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கு யோவானை போல் முன்னாடி வந்து அழகாக இந்த பீடங்களெல்லாம் தயாரிப்பு செய்து அப்படியே ஜெகஜோதி அப்படியே ஒரு வனத்தை போல, பூங்கா வனத்தை போல அழகாக இந்த பீடத்தை ஜோடித்து அழகுற அமைத்து எனது அழகான பணியினை நம்முடைய அருள் சகோதரிகள் இந்த புலியால் பங்கிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகள் அன்றோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே நம்முடைய கிராமத்தின் சார்பாக அருள் சகோதரிகளுக்கு பொன்னாடை போர்த்த விரும்புகிறார்கள். எனவே நம்முடைய அருள் சகோதரி தலைமை சகோதரி மற்றும் அம்மா பிரான்சிஸ்கா, அம்மா ரத்தினம், அம்மா ராஜரிகா, அம்மா ஆக்சிலியா அவர்கள் முன் வந்து சிறப்பாக இந்த பொன்னாடையினை நீங்கள் பெற்று செல்ல அன்போடு வேண்டுகிறேன். வாங்க, சும்மா வாங்க அவள் யாருன்னு பார்க்கணும்ல, மற்ற மக்களுக்கு தெரியணும்ல இந்த தளத்திலே பணியாற்றுகிறேன்னு சொல்லி சிறப்பாக ஜோரா கரங்களை தாட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எந்த ஒரு பணியினாலும் முன்னின்று ஆர்வத்தோடு சிறப்பாக பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள். எனவே இப்பொழுது நம்முடைய இளவட்டங்கள் பொன்னாடி போத்தி சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க டைமர். வெரி குட், ஜோரா கரங்களை தட்டுவோம். அம்மா ரத்தினம் அவர்கள் அழகு பொன் விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு அருள் சகோதரி. ஆக்சிலியா அவர்கள் 15வது ஆண்டினை கொண்டாடக்கூடிய ஒரு அருள் சகோதரி. பிரான்சிஸ்கா 25வது ஆண்டு காலம் கொண்டாடி நிறைவு செய்து ஒரு அழகாக தன்னுடைய துறவு வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர். எனவே பிரான்சிஸ்கா மற்றும் அழகாக நம்முடைய ராஜரிகா நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே ராஜரிகா அவர்களுக்கும் இயேசு நாமத்தின் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகளையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். சற்று நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து ஜெர்மனியில் இருக்கேன்னு சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் எல்லாம் வந்து வாங்க, முன்னாடி வாங்க, அப்படியே போங்கம்மா, அமளியம்மா முன்னாடி போங்க, வாங்க அப்படியே இருக்கிற சிஸ்டர் அப்படி போத்திட்டு வந்துடுங்க, அப்படியே போங்க எல்லோரும் வாங்கம்மா, சலைத்து வா, இப்போ வாங்க. நம்ம அந்த 2வது சேலை கட்டி வந்ததில் கொடுங்காவையில் பிறந்த அருள் சகோதரி செசிந்தா அவர்கள் 25வது
வெள்ளி விழாவை அவர்கள் சிறப்பாக கொண்டாடி ஜெபிக்கிறார்கள். எனவே போதுங்க சீக்கிரம் வாங்கம்மா, கொடுங்க போதுமா. வெரி குட் வாழ்த்துக்கள். அருமையா சிஸ்டர்ஸ் பெயர்லாம் எனக்கு தெரியலை, இருந்தாலும் குணசீலி அம்மாள், வெரி குட். குணசீலி அம்மாள் நம்முடைய 3 மாவடி சிஸ்டர்ஸ். உங்கள் கிளாஸ்மேட்டாக்கும். சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அம்மா. கிளியூர் பெயர் டெய்சிலியா? ஆத்தாடி எவ்வளோ அழகான பேர் வச்சு, டெய்சியா, சூப்பர். எந்த சபை? எஃப்எஸ்ஜே. வெரி குட் வாழ்த்துக்கள் அம்மா. அவர்களும் ஜெர்மனியில் இருக்காங்களா? கொன்சாக்கா சபையா? சிறப்பாக பொன்னாடி போர்த்தி கிளியூரை கிராமத்தை சார்ந்த அருள் சகோதரிகள். ஏன்னா இந்த வட்டாரம் முழுவதும் பாருங்க, ஜெர்மனி என்ன, இட்டாலி என்ன, ஃப்ரான்ஸ் என்ன, ஆத்தாடி ஐயோ வனத்து சின்னப்போ ரொம்ப அன்பு செய்கிறாரப்பா. எங்கள் கிராமத்தில் 8 சாமியார் இருக்கிற 8 சாமியார் கிராமத்தில் தான் கிடக்கிறோம். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்க நல்லா இருக்கணும் சிறப்பாக. ஆனாலும் எங்கெல்லாம் அருள் சோதராக இருந்தாலும் சரி, அருள் தந்திராக இருந்தாலும் சரி, உங்கள் ஒரு கண்ணு இந்த புனித வனசின்னப்பருடைய திருத்தலத்தின் மீது இருக்கணும். நல்ல வளர்ச்சியை காணணும். சூப்பராக இந்த இடம் அப்படி மகிமைமிக்க இடமாக மாற்றணும். நீங்கள் எல்லோரும் முழு ஒத்துழைப்பும் முழு உதவிகளும் செய்வீர்கள் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த நாளில் சிறப்பாக அன்பிற்கினியவர்களை இயேசு நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நாளில் இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய கொடுங்காவயல் கிராம மக்கள், பொறுப்பாளர்கள் எல்லா திட்டங்களும் முன்னின்று என்னையா செய்வோம் திட்டமிடல் சாமி நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊட்டி எதுவுமே அலட்டிக்கிறாம அழகாக எல்லாமே அதனுடைய பணிகள் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் சிறப்பாக செய்தார்கள். கிராம பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மகளிர் மன்றங்களாக இருக்கட்டும், இளையோர் மன்றங்களாக இருக்கட்டும், சிறுவர் மன்றங்களாக இருக்கட்டும், எல்லா மன்றங்களும் இணைந்து இதில் பணியாற்றியதை பார்க்க முடிந்தது. எனவே ஜோரா கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவோம். மேலும் இந்த நாளில் சிறப்பாக பாடல் இசை மீட்டி அழகாக தனக்கே உரித்தான இயல்போடு அண்ணாச்சி ஆல்பர்ட்டு எல்லா நாட்களும் ஆல்பர்ட் தானே? ஆமாம், ஆல்பர்ட் ஐயா முன்னாடி வாங்க, குணா முன்னாடி வாங்க, ரிதம் பேடு வாசித்த குணா அவர்கள் முன்னாடி வாங்க. குணா இல்லை என்று சொன்னால் ஆல்பர்ட் இல்லை, ஆல்பர்ட் இல்லை என்றால் குணா இல்லை. 2 பேரும் இணைந்து சிறப்பாக இசை மீட்டக்கூடியவர்கள். ஏறக்குறைய அவர்கள் எப்படி ஒரு 30-40 வருஷம் அந்த இசையிலே பயணித்திருப்பான்னு நினைக்கிறேன். சிறப்பாக கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். மேலும் இந்த நாட்களில் சிறப்பாக இந்த திருத்தலத்தினுடைய கோயில் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஐயா சூசை மாணிக்கத்தை நம்ம நன்றியோடு நினைத்து பார்க்கணும். பார்த்தீங்களா, அழகாக முதிய பருவமாக இருந்தாலும் எப்பொழுதுமே இந்த தளத்தில் ஒரு வனச்சின்னப்புற போல இருந்து அமைதியாக பணியாற்றக்கூடிய ஒரு பாசமிகுந்த தந்தை சூசை மாணிக்கத்தை முன்னாடி வாங்க பாருங்க. தான் கோயில் பிள்ளை ஜோரா கரங்களை தட்டி பொன்னாடி போட்டு நம்முடைய இணை பணியாளர் பொன்னாடி போட்டு சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவருக்கு இன்னும் உடல் சுகத்தை கொடுக்கணும், இன்னும் ஒரு 10 புரோட்டாவை சாப்பிடணும், இன்னும் அருமையான விதத்தில் அவர் வாழணும். ஜோரா கரங்களை தட்டுவோம். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள் ஐயா, மகிழ்ச்சி, சிறப்பு. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக ஆடியோ அமைத்து ஒளி அமைப்பினை சிறப்பாக அமைத்து கொடுத்த நம்முடைய ராணி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தினார், குறிப்பாக நம்முடைய தம்பி செல்வன் அந்த நம்முடைய ஓனர் எல்லாத்துக்கும் நாடக மேடையில் பொன்னாடை போத்துவான்னு சொன்னாங்க. அதனால் எல்லோருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். சிறப்பாக உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நாளில் சிறப்பான விதத்திலே அன்பிற்கினியவர்களே, இந்த தளத்திலே தங்கியிருந்து 10 நாட்கள் 11 நாட்கள் தங்கியிருந்து அழகாக இந்த தளத்தையே அழகுற அமைத்தீர்கள். வந்து போன திருப்பலி வைத்த அனைத்து அருள் தந்தர்கள் மெய்சிலித்து போனார்கள். இவ்வளோ கூட்டமா இந்த இடத்தில், இவ்வளவு மக்களா அப்படி சொன்னாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த தளத்திலே தங்கியிருந்து மன்றாடக்கூடிய ஏராளம் பேர் இருக்காங்க சாமி அப்படின்னு சொன்னேன். எனவே இந்த திருத்தலத்தில் தங்கியிருந்து ஒவ்வொரு நாள் திருப்பலியில் பங்கேற்று முழுமையாக ஜெபித்திருக்கிறீர்கள், மன்றாடி இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் திருத்தலத்தில் திருப்பயணிகளாக வந்து தலத்தை அழகுற அமைத்திருக்கிறீர்கள். எனவே அனைத்து திருத்தலத்தில் தங்கியிருந்தவர்கள் திருப்பயணிகள் எல்லோருக்கும் இந்த நாளில் திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நாளில் அன்பிற்கினியவர்களே, சிறப்பாக உங்களை மீண்டுமாக நான் கேட்டுக்கொள்வது, ஒரு அருள் தந்தை எப்பொழுதுமே உதவிகள் கேட்பது நல்லது. எதற்காக? ஒரு வளர்ச்சிக்காக, ஒரு வளர்ச்சி பணிகளுக்காக கேட்பது நல்லது. எனவே இந்த திருத்தலம்
நான் பெற்ற ஒரு இறை அனுபவத்தில் வளர்ந்து இன்றைக்கி நான் குருவாக நிற்கிறேன்னு சொன்னால் இந்த திருத்தலத்தில் பெற்ற ஒரு இறை நம்பிக்கை. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? மீண்டும் மீண்டுமாக நன்றி செலுத்தாமல் கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த தளத்திலிருந்து எண்ணற்ற குருக்கள் உருவாகணும். ஒவ்வொரு தாய்மார்களும் வருகிற காலகட்டங்களில் நீங்கள் 2 நிப்பாட்டக்கூடாது, 3 4 போயிடணும் சும்மா. ஆமாம், குருக்களாக உருவாக்குங்கள், அருள் சகோதராக உருவாக்குங்கள். இந்த தளத்தில் புனித வனசனப்புடைய பக்தியை நீங்கள் பறைசாற்றக்கூடிய சக்தியெல்லாம் மாறணும். ஆண்டவர் வலிமை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார். நோ மெடிசின், நோ மருந்து, சூப்பராக அழகாக சுகப்பிரசவத்தோடு குழந்தையை பெற்றெடுப்பேன். ஆமாம், அதனால் நல்ல வேண்டில் வைத்து யாரும் குழந்தை பாக்கியம் இல்லையோ முதல் நீங்கள் வேண்டுவது, ஆண்டவரே நான் முதல் குழந்தையை உமக்காக கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். 10 குழந்தை பெற்றெடுப்பீங்க. ஆமாம், சிறப்பாக நீங்கள் டோன்ட் வரி. ஆனால் வேண்டணும், அண்ணாவை போல வேண்டும். ஆண்டோடு பெற்றுக்கொண்டே ஆண்டோடத்தில் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி வேண்டணும். அப்பொழுது அவளே மனசுனப்போ அப்படியே குளிர்ந்து போவார், அழகான ஆற்றலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். எனவே நாளில் சிறப்பாக அன்பிக்கினியவர்களே, இந்த தலம் வளர உயர நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திருத்தல திருப்பயணிகள் தங்குவதற்காக கட்டுமான பணிகள் பல சவால்களுக்கு மத்தியில், அந்த பொருளாதார சுமைகளுக்கு மத்தியில் அது கட்டி ஒரு நிறைவான திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஜன்னல் அமைத்து கதவுகள் அமைத்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு முழு நிறைவைக்கு நாம் கொண்டு வந்து விடலாம். அது பிறகு நம்ம சின்ன திருமண வைபவங்கள் மற்ற எல்லா வைபவங்களுக்கும் அதை என்ன செய்யலாம், நம்ம சின்ன ஒரு வாடகை கொடுத்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். திருத்தலத்தில் திருப்பயணிகளாக வருகிற பொழுது இதில் தளத்தில் தங்கி அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம அறிவித்தது போல் 2 குடும்பம் ஒரு மொத்தம் 10 ஜன்னல் வைக்கணும். 2 கதவுகளுக்கு நம்முடைய இந்த கிராமத்தில் உள்ள பிரசிடெண்ட் ஏற்றுக்கொண்டார். எனவே 10 ஜன்னல்கள் வைக்கணும். அந்த 10 ஜன்னல்கள் மர ஜன்னலாக வைக்கணும். எனவே 2 குடும்பம் 2 பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் சின்ன சின்ன குழுவினர் சேர்ந்து கூட என்ன செய்யலாம், அந்த ஜன்னல் வைப்பதற்கு உதவி செய்யணும்னு சொன்னால் விரைவில் அந்த பணிகளை நம்ம நிறைவு செய்துவிட்டு அதுக்கடுத்த பணிகளை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். ஆலயத்தை சுற்றிலும் அந்த பென்சிங் சரி பண்ணி விட்டுட்டு அழகான மரங்களை வைத்து நாம் சிறப்புற செய்து அதுக்கடுத்ததாக நம்முடைய பங்கு ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட பின்பு புதிய ஆலயம் சிற்றாலயம் உருவாக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பிட்ட கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு, எல்லா ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு திருப்பலி நடக்கும். இறுதியில் நற்கருணை ஆசி நடக்கும். எனவே முதல் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பேற்றுக்காக திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 2வது ஞாயிற்றுக்கிழமை குழந்தையுடைய படிப்பு உயர்வுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 3வது ஞாயிற்றுக்கிழமை நோயாளிகளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த நாளில் திரு எண்ணெய் பூசி சிறப்பாக மன்றாடப்படுகிறது. 4வது ஞாயிற்றுக்கிழமை தொழில் வளர்ச்சிகளுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்படுகிறது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை நாட்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் நாட்களில் வருகை தந்து சிறப்பாக நீங்கள் ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதித்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். திருப்பலி முடிந்தவுடன் கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்பிக்கினியவர்களே, சரியாக 10 மணிக்கு நானு சௌந்தரின் நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக. நல்ல முறையில் நாடகத்தை கண்டுகளித்து சிறப்பாக ஐஸ்கிரீம் என்ன, கோன் ஐஸ் என்ன பப்ஸ் என்ன எல்லாமே இருக்கும். வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சுக்குமல்லி காப்பி என்ன எல்லாம் குடிச்சுக்கிட்டு அப்படியே நாடகத்தை கண்டு ரசித்து இந்த இடத்தை மைமைப்படுத்துங்கள். நல்ல முறையில் மகிழ்ச்சியாக இருங்கள். சண்டை சச்சரவுகள் எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. புனித இடம் புனிதத்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்லி அன்போடு வேண்டி மீண்டுமாக எல்லோருக்கும் பக்கத்தில் கிராமத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் இந்த தளத்தில் வந்து சிறப்பாக வேண்டுதல் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் புனித வனசனப்பர் இரக்கம் கொள்வார், கருணை கொள்வார். உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றப்படும். கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். இந்த நாளில் சிறப்பாக 10 நாட்களும் கூடவே இருந்து அல்போன்ஸ் ஐயா அவர் தான் இந்த திருப்பலி கருத்துக்கள் மற்றும் டீச்சர் அவர்கள் பேர் என்னது நித்யா மேடம் அவர்கள், மேலும் நல்ல பாடகர் குழுவினர் சூப்பராக அழகாக நாட்களில் சிறப்பாக உதவி செய்திருக்கிறார்கள். அண்ணன் அல்போன்ஸ் அவர்களை வாங்க மேடைக்கு வந்து இப்பொழுது தந்தை இணைப்பணியால் பொன்னாடி போற்றி சிறப்பு செய்து வாலண்டியராக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அன்பு அண்ணன். தியான நேரத்திலும் சரி முழுமையாக அவர்கள் பணியாற்றினார். இப்பொழுது இந்த நாட்களிலும் தங்கியிருந்து சிறப்பாக பணியாற்றிருக்கார். தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. புனித வனதிச்செல்பருடைய அன்பு பக்தர்களே, இந்த திருவிழா நிறைவு பெறும் வேளையிலே பங்கு பணியாளர் அருட்தந்தை சுவாமிநாதன் எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டார்.
அவரை மட்டும் விட்டுட்டான் எல்லாரும். எனவே நான் இந்த 5 நாட்களாக தந்தையை அவருடைய பாசமிகு பணியாற்றலை கண்டிருக்கின்றேன். இந்த திருவிழா சீரும் சிறப்புமாக அமைய தந்தை பாடுபட்டார், உழைத்தார், மறைவுரை ஆற்றியிருக்கின்றார், எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருக்கார். எனவே இந்த நேரத்தில் அருட்பணியாளர் பங்கு தந்தை இந்த புனித வனசரப்புடைய பங்கு தந்தையாக இருந்து எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக நடத்தி பெருமை தரும் வகையிலே முதன்முறையாக கண்டிருக்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக, குருக்கள் சார்பாக அனைவருக்கும் அருட்தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்குமாறு இந்த பொன்னாடையை போர்த்துவோம். மேலும் ஒரு சிறப்பான பணியினை இந்த தளத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி பால் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கணும். சிறப்பாக எல்லா பணிகளில் முன்னின்று எல்லாத்தையும் சுத்தம் செய்து சிறப்பான விதத்தில் வாலண்டியராக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் முதன்மையாக சிறப்பாக அவர் பணியாற்றுவதை பார்க்க முடிகிறது. எனவே ஜோரா கரங்களை தட்டி நாம் அண்ணாச்சிக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவோம். நிச்சயமாக அவருடைய பணி சிறப்பான ஒரு பணியாகவே அது திகழ்கிறது. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். சரிங்களா? இந்த எல்லாம் உருவாவது சரி, இந்த எல்லாத்துக்கும் அவர் 2-3 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அழகாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் பாலண்ணன் எல்லா பணிகளும் சுத்தம் செய்வதாலும் சரி, மற்ற அனைத்து பணிகளிலும் அவர் முன்னின்று செய்கிறார். எனவே நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இறைவனோடு இணைந்திருப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு உண்மையிலே ஒரு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இன்று உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு. நான் சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது ஒரு 15 வயசு இருக்கிறப்ப எங்கள் உறவினரோடலாம் அங்கே வந்து கடாய் வெட்டி சாப்பிட்டு போன அனுபவம்லாம் இப்போ எனக்கு வருது. நான் அப்போ வந்தது இப்போ தான் இங்கே வந்திருக்கிறேன். அதுவும் வந்தோடனே நண்பர் தான் பங்கு சாமியார்னு தெரியும், ஆனால் உடனே என்னை பூசை வைக்க விட்டுருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவர் வந்தோடனே நீ பூசை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் வந்து உண்மையிலே கடவுளுக்கு நன்றி. நம்மளுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் நானும் வந்து திருச்சியில் தான் இறையெல்லாம் படித்தோம். எல்லாம் சேர்ந்து கலைக்குழுலாம் வச்சுருந்து டான்ஸ்லாம் ஆடுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். கிராமங்களுக்கெல்லாம் போய் விழிப்புணர்வுலாம் கொடுத்து நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு 4 வருஷம் கலகலப்பாக இருந்த காலம்லாம் வந்து நினச்சி பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் நான் வந்து ஏப்ரல் 20 என்னுடைய பங்கில் வந்து புது நன்மை உறுதி பூசெல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்புனேன். என்னுடைய ஆயருடைய திருப்பலி இங்கே வந்த பின்னால், தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் 4 ஆயர்களுடைய திருப்பலியை நான் பார்த்தேன். அவங்களோட சேர்ந்து பூசை வச்சேன். அவங்களுடைய மறையறையெல்லாம் பார்த்தேன். 4 ஆயர்கள் பல இடங்களில். ஆனால் வந்து இன்றைக்கி உங்கள் பங்கு சாமியார் என்னுடைய நண்பர் மறையுறை ஆற்றதை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து அவர் வந்து மகிழ்ச்சியாக வந்து நம்ம எல்லோருடையுமே ஒரு மறையுறை ஆற்றி மகிழ்ச்சியாக அவ்வளோ லைவாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா வந்து திருப்பலி கொண்டாட்டங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியுடைய கொண்டாட்டங்கள், அன்பினுடைய கொண்டாட்டங்கள், இறை அருளுடைய கொண்டாட்டங்கள். மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா நீங்கள்லாம்? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் எல்லாருக்குமே அந்த வந்து நம்ம பெற்றக்கூடிய இறை அனுபவம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போகணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு சமூகமாக இறை சமூகமாக வளர முடியும், வாழ முடியும். நம்ம கிடைச்ச அனுபவத்தை நம்ம மற்றவங்களோட பகிர்ங்கிறதில்ல. அதனால் வந்து உண்மையிலே வந்து என்னுடைய நண்பருக்கு ஒரு பெரிய கடவுளை ஏற்றி எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் நிறைய இடங்களெல்லாம் பங்கு சாமியாராக இருந்திருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, இந்த திருத்தலத்து மட்டும் இல்லை, இங்கே வர்றதுக்கு முன்னால் வந்து இடைக்காட்டூர்லாம் 5 வருஷம் பெரிய திருத்தலத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றிட்டு வந்தார். அதே மாதிரி வந்து தீவில் இருந்தார், அப்புறம் காரங்காலில் இருந்தார், இப்போ இங்கே வனத்து சின்னப்பட்ட வந்து இருக்கார். நான் உண்மையில் இன்றைக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து
தந்தை கிரகோரி அவர்களோடு சேர்ந்து திருப்பலி ஆட்டுவதில் மற்ற தந்தைகளோடும் சிறப்பாக வந்து தந்தை மாணிக்கம் அவர்கள் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தாக்க நிறைய சகோதரிகள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற பார்த்துக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் வந்து வித்தியாசமான அனுபவம். கண்டிப்பாக வந்து தந்தை அவர்களுக்கும் தெரியும், நாங்கள் இருக்கிற நாடுகளில் நாங்கள் இருக்கிற ஊர்களெல்லாம் இவ்வளவு பேர் பெரிய பேராயர் வந்தால் கூடலாம் இந்த கூட்டம்லாம் இருக்காது, கருதினால் வந்தால் கூட இவ்வளோ கூட்டங்கள்லாம் இருக்காது. நம்ம ஊரில் தான் வந்து விசுவாசமும் இறை நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிற ஊர் நம்ம பகுதி. அது சிறப்பாக சொல்ல முடியும். காரணம் என்னாக்க வணக்கத்துக்குரிய லேவை சாமியார்லேருந்து வணக்கத்துக்குரிய ஜாக்குமோ தே ரோசி இத்தாலியிலேருந்து வந்தவர்லேருந்து அதுக்கு முன்னால் அந்தோனியர்லாம் அந்த அருளானந்தர்லாம் வந்து அவங்க காலுப்பட்ட இடங்கள் இந்த நம்ம பூமி எல்லாமே வந்து ஐரோப்பிய நாட்டினுடைய மறை சாட்சிகளுடைய பாதம் பட்ட இந்த பூமி. இது வந்து புண்ணிய பூமி. நம்ம பூமியே வந்து புண்ணிய பூமி. நாங்கள்லாம் இங்கேருந்து அங்கே போய் அந்த மக்களுக்கு பணி செய்யல, எங்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால் வந்து உங்களையெல்லாம் பார்க்குறப்ப நாங்கள் வந்து மொபைல்லாம் வந்து எப்படி பேசி வந்து சார்ஜ் குறைஞ்சிருமோ அது மாதிரி நாங்கள்லாம் என்னையே பொறுத்தளவு என்னுடைய அனுபவம், நாங்கள் ஊருக்கு போனப்பனால என்னுடைய மொபைல்லாம் அப்படியே சார்ஜ் குறைஞ்சி போயிடும். நான் வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து தான் வந்து நம்பிக்கை, விசுவாசம், கடவுள் பக்தி எல்லாத்தையும் இங்கேருந்து நான் சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே ஊருக்கு போக வேண்டியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஊர்லெலாம் நாங்கள் இத்தாலியில் இருந்தாலுமே வந்து கோயிலுக்கெலாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. நான் ஒரு பெரிய பங்கில் தான் இருக்கேன், இருந்தாலும் வந்து 50 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க. அதான் திருப்பலி, பெரிய திருப்பலிகளாக இருந்தாலும். அது மாதிரி வந்து நம்ம மண் வந்து ஒரு விசுவாசத்தினுடைய மண், மறை சாட்சிகள் வாழ்ந்த மண். அதே மாதிரி இந்த ஒரு புனிதர், பெரும் புனிதர் வனத்து சின்னப்பர் வாழ்ந்த, அவர் காட்சி கொடுத்த இந்த பூமியில் வந்து இன்றைக்கி நம்மலாம் இருக்கிறது நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருமே விசுவாசத்தில் வளர்ந்து இறை திருச்சபையை கட்டியெழுப்பில் எல்லாருமே ஒரு செங்கலாக இருப்போம். அது மாதிரி இயேசு காட்டிய அன்பு, இரக்கம், அமைதி, உண்மை, நீதி, விசுவாசம் எல்லாத்தையும் நம்ம எல்லோருமே நம்ம குடும்பங்களில் இருந்தும் நம்முடைய சமூகங்களையும் கட்டி எழுப்போம். இறுதி மன்றாட்டுக்காக எந்த மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பர் இருளின் ஆற்றலை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இப்பொழுது உடனடியாக கொடியிறக்க நிகழ்வில் நாம் சிறப்பாக பங்கேற்போம். கொடியிறக்கம் நிகழ்வு முடிந்தவுடன் அப்படி எல்லாரும் கொடியோடு நம்ம